திடுதுப்புன்னு வந்து காசை கொடு பணத்தை கொடுன்னு கேட்டா கூட கழுத்துல காதுல கிடக்கிறத கலட்டி கொடுத்து வச்சுக்கன்னு சொல்லலாம். இவ உடனே வீட்டை எழுதி கொடுன்னு கேட்குறா. நான் அவசரப்பட்டு இந்த மனுஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்காம சரின்னு தொலைஞ்சிட்டேன். இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. இப்பதானே மருதாயி சாப்பிட்டேன். கையில் என்னது? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நீ இல்ல, அதான் சுக்கு காப்பி போட்டு கொண்டுட்டு வந்தேன். தலை வலிக்குதுன்னு சொன்னடியோட இப்ப போய் நீ இதை போட்டு எடுத்துட்டு வரணுமா? இப்ப தானமா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. செத்த விட ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உடனே எதுக்கு இதை போட்டு எடுத்துட்டு வர? இருக்கட்டும்ங்க, தலைவலிக்கு சுக்கு காப்பி குடிச்சா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். இந்தாங்க இதை குடிங்க. என்ன மருதாயி, சம்மந்தி சாப்பிட்டாங்களா என்ன? சாப்பிட்டாங்க. சௌமியா கூட மாடியில பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மருதாயி, செத்தவிடம் படுத்து தூங்கு. காலையில இருந்து அசராத வேலை, கை காலெல்லாம் வலிக்கும்ல. படுக்கிறேன் ராசேந்திரப்பா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மருதாயி, சொல்லு. இல்ல, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியாம கிடக்கேன். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் ஒரு மாதிரி பயந்து வருது. என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுற அளவுக்கு என்ன செய்தி வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு மருதாயி. என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற? உங்ககிட்ட தான் சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லு. ராசேந்திரப்பா, இந்த வீட்டை நம்ம தம்பிக்காகத்தானே கட்டுனா? என்ன மருதாயி? இல்ல, இந்த வீட்டை நம்ம ராசேந்திரனுக்காகத்தானே கட்டுனா? அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். இது என்ன மருதாயி கேள்வி? எல்லா பெத்தவர்களும் பிள்ளைகளுக்காகத்தான் வீடு கட்டுவாங்க. அதுகளுக்காகத்தான் கட்டியிருக்கோம். இதுல என்ன கேள்வி? இல்ல ராசேந்திரப்பா, சும்மா கேட்டேன். சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. எதுக்கு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க? இல்ல ராசேந்திரப்பா, நம்ம சம்மந்தி அம்மாவுக்கு ராசேந்திரனுக்கு வேலை போன விஷயமே தெரியாதான். நான் தான் லூசுத்தனமா என்னத்தையோ உளறி கொட்டிவிட்டேன். இதனால என்ன இருக்கு? நீ யதார்த்தமா சொல்லி இருந்திருப்ப. ஏன், யார் என்ன சொன்னா? என்னைக்கா இருந்தாலும் தெரியக்கூடிய விஷயம் தானே. எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? அதுவும் அவங்க வீட்டு மருமக புள்ள, அவங்களுக்கு தெரியாம எப்படி? தெரிஞ்சதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு ஏன் சோகமா இருக்க? இல்லை ராசேந்திரப்பா, அவங்களுக்கு மருமைன்னு ஒரு மரியாதை இருக்கும். நல்லா சம்பாத்தியக்காரரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, நம்ம மகளை நல்லபடியாக வச்சுக்கிறாரு, குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிறேன்னு அவங்களுக்கு நிறைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கும்ல. அந்த நம்பிக்கையை குலைக்கிற விதமாக நான் போய் அவனுக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லியிருக்க கூடாதோ? சரி விடு. சொன்ன பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சொல்லியாச்சும் முடிஞ்சு போச்சு. பொண்ணை கொடுத்தவங்க பொண்ணு குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதனால என்ன இருக்கு? நம்மளுக்கு தப்பா தெரியல, ஆனா அது சௌமியாவுக்கு தப்பா தெரியுது இல்லைங்க. நான் சொல்லியிருக்க கூடாது. இல்லைன்னா இம்புட்டு பேச்சு என்ன பேசியிருக்க மாட்டாள்ல. வந்து ஒரு மாதிரி உட்காரையிலேயே நான் நினைச்சேன் என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு. என்ன மருதாயி, என்ன பேசினா அவன் மருமக? அவ பேசுனது நியாயமாத்தான் பேசியிருக்கா. நான் தான் கொஞ்சம் சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. யார் பேசுனது சரி, யார் பேசுனது தப்புன்னு நான் பாத்துக்கிறேன். என்ன நடந்துச்சு மருதாயி, சொல்ல போறியா இல்லையா? மருதாயி, யாரை கேட்டு இந்த வீட்டை எழுதி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வந்த? ஏங்க சத்தமா பேசுறிய? பொறுமையாத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு பொறுமையா பேச சொல்றியா? யாரை கேட்டு இந்த வீட்டை எழுதி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டேன். யாரையும் கேட்கல, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் சொல்லிட்டு வந்தேன். எந்த நம்பிக்கையில இப்பவே உன் பிள்ளைக்கு நான் வீட்டை எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்த மருதாயி? என்னங்க இப்படி பேசுறிய? உங்க மேல உள்ள நம்பிக்கையில தானே அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்ப போய் மாத்தி பேசினா நல்லா இருக்காதுங்களே. அவ என்ன பேசினாலும் அவ பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம அடிபணிஞ்சு போகணும்னு நினைச்சுக்கிட்டாலோ அதுக்காக நீ வீட்டை எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தியா? ஏன், மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிற சம்பாத்தியக்காரவங்களுக்கு இந்த வீட்டை நிர்வாகம் பண்றதுக்கு முடியாம தெரியுறாங்களோ? இம்புட்டு நாளும் புருஷமுட்டு சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை, புருஷமுட்டு வருமானம்லாம் ஒரு சம்பாத்தியமானு திமுறா பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்ப மட்டும் புருஷமுட்டு சம்பாத்தியன்றதால ஒன்றும் பண்ண முடியல, அதனால வீட்டை எழுதி கொடுன்னு கேட்கறாங்களாக்க. வேலை வெட்டி இல்லாம உங்க புள்ள சும்மா உட்காந்துருக்காரு. சின்னதா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுனா கூட 15-20 லட்சம் ரூபாய் காசு வேணும். இது வரைக்கும் உங்க பிள்ளைக்கு இந்த குடும்பத்துக்குன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அப்படி இப்படின்னு அந்த புள்ள கேட்கும் போது என்னால என்ன சொல்ல முடியும்? இதுவரை அவ சொல்றது மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதுக்காகத்தான் ரசேந்திரப்பா இந்த வீட்டை எழுதி தரோம்னு சொல்லிவிட்டேன்.
அவ கேட்டானா உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம கை காலில் ஓரளவுக்கு தெம்பு இருந்து நடமாடிக்கிட்டு இருக்கையிலேயே அவ நம்மளை இந்த போடு போட்டு பாக்குறா. நாளைக்கு எல்லாமே அவ கையிலேன்னு போய் கிடைச்சிட்டா நம்மள இந்த வீட்டுல வச்சு பாப்பா நினைச்சியா நீ? அம்பிடுத்தேன் இங்கிட்டு எழுதி வாங்கிட்டு அங்கிட்டு விரட்டி விட்டு பொறடைய புடிச்சு தள்ளி அனுப்பிடுவா, தெரியுமா உனக்கு? ஆமா, அனுப்ப தெரியாம எதுக்கு அனுப்புற? இம்பிட்டு காலமும் நம்ம என்ன அவங்களுக்கு கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தோம். ஏதோ இப்ப வருமானம் இல்ல வேலை இல்லைன்னு சொல்றேன். கேட்காதவ வாயை திறந்து என்ன செஞ்சிருக்கியன்னு கேட்குற. நம்ம கையில என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? இருக்கிறத கொடுத்தோம்னா அவங்க என்னத்தையும் பொழப்ப நடத்திக்கிடுவாங்கல்ல. இது நல்லாவுல இருக்கு கதை. அவங்க வீட்டை எழுதி கொடுன்னு சொன்னாங்களாம், இவங்களும் எழுதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். இம்புட்டு நாள் நல்லவ மாதிரி நாடக வேஷம் போட்டு நடத்திக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் எதுக்கு நினைச்ச? இந்த வீட்டை சுலபமா எழுதி வாங்கலான்னு பார்த்துருப்ப. இப்ப அது முடியாதுன்னு தெரியவும் உடனே அவ கோவத்தை காட்டி அவ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி வழியில எழுதி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அது தெரியாம நீனும் மண்டையாட்டிட்டு வந்திருக்க. இதெல்லாம் சரியா வராது மருதாயி. எக்காலத்திலேயும் இந்த வீட்டை நான் அவ பேருக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். அதை நல்ல மனசுல வச்சுக்க அம்மா சொல்லிவிட்டேன். ஏங்க, நான் என்ன அவளுக்கு எழுதி கொடுக்க சொல்றேன்? நம்ம பிள்ளை ராசேந்திரனுக்கு தானே எழுதி கொடுக்க போறோம். என்னைக்கா இருந்தாலும் இது அவனுக்காக கட்டின வீடு தானே. அவன் பொண்டாட்டி உள்ளேயே அவன் பேர்ல இருந்து போனாங்கன்னா இதனால நம்மளுக்கு என்னங்க இருக்கு? இப்ப இருக்கிறது மாதிரி ஒரு உகரத்துல ஒரு ரூம்ல ஒரு இடம் கொடுப்பாங்க. இதே மாதிரி காலம் முழுக்க இருந்துட்டு கட்டைக்கு காலை நீட்டிட்டு போக வேண்டியதே. வாழ்ற பிள்ளைய அதுக்கு தானே வசதியோட வாழணும். நம்ம பேர்ல இருக்கிறதுனால என்ன வந்து கௌரவம் தள்ளுது? புரியாம பேசாத மருதாயி. இது ஒன்றும் சுகமா படுத்து சம்பாரிச்ச வீடு கிடையாது. ஒத்த ரூபாயும் கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு கிராமத்துல எங்க அப்பாரு வச்சிருந்த வீடு நிலம் அத்தனை வித்துப்புட்டு என் பூர்வீகத்தை மொத்தமா அழிச்சுப்புட்டு உன் பிள்ளைக்காக கட்டின வீடு இது. நம்ம காலத்துக்கு அப்புறம் யாருக்கு? எல்லாத்தையும் அவன் தானே எடுத்துக்கிற போறேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு அழுகதான் அனுபவிக்க போதுக. ஆனா நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு நம்ம பேர்ல இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. அது தெரியாம என்னத்தையும் வார்த்தையை விட்டுக்கிட்டு லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு தெரியாத, புரிஞ்சுதா? இன்னைக்குத்தான் இந்த வார்த்தையை கேட்கறது முதலும் கடைசியுமா இருக்கும். என்ன சொல்ல போற? என் மருமக திமுர் எடுத்து கேட்டதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். வாக்கு கொடுத்த என்னால மீள முடியாதுன்னு சொல்ல போற, அதானே? வாக்கு முக்கியமா உன் புருஷனோட உசுறு முக்கியமா? நீனே முடிவு பண்ணிக்க. இன்னொரு முறை இந்த வீட்டை அவங்க பேர்ல எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுனதா பேசுன உன் புருஷனை உசுரோட பார்க்க முடியாத ஆமா சொல்லிவிட்டேன். ராசேந்திரப்பா பாரு மருதாயி, எல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்றேன். வயசு இருக்கையில அவங்க தட்டு தடுமாறி எப்படியோ பொழைச்சுக்கிருவாங்க. காலம் போன காலத்துல இதையும் விட்டுப்புட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? இது நம்ம பேர்ல இருக்கிறதுனாலதான் 3 வேளை கஞ்சியே கிடைக்குது. இதுவும் நம்ம பேர்ல இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னத்துக்கும் ஆகாம வெளியே விரட்டி விட்டுட்டா என்ன பண்ண முடியும்? நேத்து வரைக்கும் இருந்த உன் புள்ளையோட குணம் வேற, இன்னைக்கு இருக்கிற உன் புள்ளையோட குணமே வேற. அவனை நம்பி எழுதி கொடுத்துப்புட்டு நாளைக்கு நட்டாத்துல நடு ரோட்ல நிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உன் புருஷன் நான் கஷ்டப்பட்டவன், அனுபவப்பட்டவன், அனுபவசாலி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. இதை எழுதி கொடுத்துட்டோம்னா இந்த வீட்டுல இருக்கிறத நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்பிடுத்தேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். அப்பா, என்ன வெயில் அடிச்சாலும் இந்த பொடி தோசைக்கும் தக்காளி சட்னிக்கு இருக்கிற ருசியே தனிதான்ப்பா. ச்சே, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். வந்துட்டானே நான் என்ன செய்வேன்? வந்துட்டானே, தின்னுடி தின்னு. இன்னும் எங்கிட்டெல்லாம் குறையா இருக்கோ எல்லா இடத்துலயும் குச்சியை வத்து குத்தி 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 தின்னு. அது ஒண்ணுதானே இப்ப குறையா கிடக்கு. அம்மா, பழைய சோறு பானவானையா கிடக்கு, அதை எடுத்து திங்காம பொடி தோசை ஊத்தி திங்கிறீரோ? அம்புட்டு உனச்சி கட்டையா கேக்குது ஏண்டி? என்னம்மா வர சாப்பிடுறதுக்கெல்லாம் திட்டுறேன்? கொண்டு ஓடாம பேசுறதோட நிப்பாட்டிக்கிறனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. பேதியில ஓவாள அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இந்த வந்துட்டு ஆண்டி வட்டிக்காரன். உன் வாய் இருக்க முடியாம பேசின வேச்சுக்கு இப்ப நான் லடி நல்லா மாட்டிக்கிட்டேன். வட்டிக்காரனா? அலமேலி ஏதோ கல்யாணத்துக்கு காசு கேட்டிருப்பா போல, அதுக்கு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காண்டி. அங்கே வந்த கையோட இங்கேயும் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவேன். இன்னையோட நீ சொன்ன நாளெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னைக்கு காசு கொடுக்கலைனா என்னென்ன செய்ய காத்திருக்கானோ, எப்படி எப்படி பேசுவானோ, என்னென்ன அசிங்கப்படுத்துவானோ, ஊரா பார்த்து சிரிக்க வச்சுட்டியட்டி, சிரிக்க வச்சுட்டியே. நீ பயப்படாதம்மா, நான் பேசிக்கிறேன்.
என்னடி பேசுவ இல்ல என்னத்த பேச போற? நானாலும் அன்னைக்கா நின்று இருந்தேன்னா அவன் கையில காலில் விழுந்தனாலும் என்னத்தையோ உன் வட்டி பணத்தை கொடுத்துருப்பான்னு சொல்லி விட்டுருந்துருப்பேன். நீ வந்து நின்றுக்கிட்டு பெரிய நாட்டு அம்மா கணக்கா என் புருஷன் மட்டும் லாட்டரி பணம் வருது ஒத்த வரியில ஓ மட்டும் 20 லட்சத்தையும் கொடுத்துட்றோம்னு என்னென்ன பேச்சு பேசுன. இன்னைக்கு அவன் ஒத்த வரியில எடுத்து வையடி சொன்னது மாதிரின்னு கேட்டா எங்கடி போறது? யார் அசிங்கப்பட்டு நிக்கிறது? நான் தானம்மா அந்த ஆளுகிட்ட சொன்னேன், நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நீ தைரியமா இருமா. பங்கசக்கா பங்கசக்கா வந்துட்டேன்டி, நான் சொன்னது மாதிரியே வந்துட்டேன். இப்ப என்னடி செய்ய போற? என்ன பேச போற? அம்மா வேற வழியே இல்லம்மா. உடனே நம்மளாலலாம் 20 லட்சத்தை ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுக்க முடியாது. வட்டி பணம் 40,000 2 மாசத்துக்கு 80,000 ஆச்சு. அதையும் நம்மளால இன்னைக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி அனுப்பணும்ல. என்ன சொல்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். வந்த உடனே நீ கொஞ்ச நேரத்துக்கு பேச்சு மட்டும் கொடுத்துக்கோ, சரியா? என்னடி பண்ண போற? நீ கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டேருமா. என்னால ஆரம்பிச்ச பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ பேச்சு கொடு, நான் இதை வந்துடுறேன். அடி என்னைய மட்டும் விட்டுட்டு எங்க போற? அடியால வந்துடுறேம்மா. என்ன பங்கசக்கா, வெளியில நிக்கையில ஏதோ வீட்டுக்கு விருந்தாடி வந்தது மாதிரி சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தா யாரும் இங்கானா? விருந்தாடியா? அப்படி யாருப்பா நம்ம வீட்டுக்கு வர போற? கழுத கட்டா குட்டிச்சோறு இந்த கிளட்டி சிரிக்கிய எட்டி பாக்குறதுக்கு யாரு இருக்கா? நான் மட்டும்தாப்பா இருக்கேன். அப்படியா? சரிக்கா சரிக்கா, சத்தம் பலமா இருந்துச்சா அதனால கேட்டுவிட்டேன். ஆமா, நான் வரையில சூட்கேஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டு இருந்துட்டேனே. உங்கள்கிட்ட சூட்கேஸ் இருக்குல்ல? சூட்டு கேஸா? சூட்டு கேஸ் எதுக்குப்பா? அட என்ன பங்கசக்கா இப்படி கேட்டுப்பிட்டிய? வாங்கின பணம் வட்டி காசு 25 லட்சத்தையும் ஒத்த வரியில கொடுக்கறதா உங்க மக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு போறதுக்கு வெறுங்கையோட வந்திருக்கனே, அதனால தான் கேட்குறேன். வீட்டில் இருக்கிற சூட்கேஸை ஒன்று வச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்து வச்சுட்டு திருப்பி கொடுத்து அனுப்பிடுறேன். அது வந்து தம்பி முருகேசா. அட ஆமாக்கா, வேற ஒரு ஜோலியா வந்தேன், அதனால பெட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரி நம்ம அக்கா வீடு தானே, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துக்கறலாமேன்னு பேசாம வந்துவிட்டேன். போய் எடுத்துட்டு வாங்கக்கா, எனக்கு நேரம் ஆச்சு. ஒரு முக்கியமான வேலையா பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. இவன் நம்மள நக்கல் பண்ணி பாக்குறானா இல்ல வெரண்டாவாதான் பேசுறானான்னு ஒன்னும் புரியலையே. என்ன ஒரு டைப்பா உட்காந்துக்கிட்டு ஒரு தினுசா பேசுறேன். என்ன பங்கசக்கா, உங்கள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், தலையை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்கியா? முருகேசா, முதல்ல லைலாவை வர சொல்லுங்க பங்கசக்கா. லைலா கையால வாங்கினாத்தான் எனக்கு ராசியா இருக்கும். புள்ள சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றிருச்சு வத்தீங்களா? காசை இத்தனாம் தேதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டா கண் மாதிரி கொடுத்துருங்கன்னு நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த புள்ள கையால காசை வாங்கினாத்தேன், அந்த காசுக்கே ஒரு பெருமை. முதல்ல லைலாவை போய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க, அது கையால வாங்கிட்டு போய் பேங்க்ல போடுவோம். அப்பத்தானே அது ஒரு நல்ல காரியத்துக்கு செலவாகும். இல்லைன்னா ஊதாரி பட்டத்தனமா போயிருச்சுன்னா என்ன பண்றது? உழைச்சு சம்பாரிச்ச காசு இல்ல. முருகேசா, அவ ஏதோ கூறுகிட்டு போய் அன்னைக்கு பேசிவிட்டா. அவளை நீ மனசுல வச்சுக்கிறாதப்பா. நான் எப்படியாவது அக்கா உனக்கு மாசம் மாசம் வட்டி காசை கொண்டுட்டு வந்து உன் கையில கொடுத்துட்றேன். நீ கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அவகாசமா? யாருக்கு? உங்களை மாதிரி கோடீஸ்வரிக்கா? நீங்க எல்லாம் என்கிட்ட வட்டி பணம் வாங்கினதே உங்களுக்கு கௌரவ குறைச்ச. நீங்க போய் மாசம் மாசம் அவகாசம் கேட்டு கொடுத்தா நல்லாவா இருக்கும்? பங்கசக்கா, சும்மா விளையாடிட்டு இருக்காம இருக்கிற கட்டுல 4 கட்டை உருவிட்டு வாங்க. கழுத கடனை முடிச்சு விட்டுட்டா நீங்க வாட்டுக்கு உங்க சோழியை பார்க்கலாம்ல. இன்னைக்கு மருமையனுக்கு ஏசி வாங்கி மாட்டிருக்கிய, நாளைக்கு ஏரோப்ளேன் வாங்கி ஓட்ட சொல்லுவிய. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிசினஸ் பிஸியா இருப்பீல்ல. நம்மள எதுக்கு தேவையில்லாம கணக்குல வச்சுக்கிட்டு, நீங்க எனக்கு தேவையான காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு கலந்துக்கிட்டு கிளம்பிடுவேன். எடுத்துட்டு வாங்க, லேட் ஆயிடுச்சுல்ல. ஏசா, உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஒரு ஊருக்காரன், உள்ளூருக்காரன், சொந்தக்காரன். உன்கிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது? என் மருமையா அந்த உதவா இருக்கிற பயலுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்திருக்குன்னு என் மகக்காரி சொன்னான். அதை நம்பிக்கிட்டு நானும் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஆளு எனக்கு காவாசி பங்கு கொடுத்துட்றேன், உங்க கடன் அடைச்சுக்கிறங்கன்னு சொன்னேன். அதை நம்பிட்டேன். அவளும் உங்ககிட்ட அன்னைக்கு யதார்த்தமா கொஞ்சம் எகிரி பேசிப்புட்டா. நீங்க மனசுல வச்சுக்கிறாது எப்போ. அங்கே காசும் வரல, ஒன்றும் வரல. என்ன காசு வரலையா? என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நெசமாவே காசு வந்துடும், உன் மொத்த கடனையும் அடைச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் அது திடீர்னு வேற ஏதோ ஒரு கொக்கி குமாருக்கு ஒத்த நம்பர் மாறி லாட்ரி விழுந்துருச்சா. அதனால இவருக்கு இல்லைன்னு போயிருச்சுப்பா. இல்லைன்னா உன் காசை கொடுக்காம இருப்போமா?
என்ன என் மூஞ்சியில கேன பையன் இழிச்சவ பையனை ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா? இல்லை எழுதி ஒட்டியிருக்கான்னு கேட்குறேன். அன்னைக்கு மகக்காரி வந்து அம்புட்டு பேச்சு பேசுவாளாம், இன்னைக்கு ஆத்தாக்காரி வந்து ஆஹோ ஓஹோன்னு நடிச்சு கொட்டுவாளாம். உங்க நடிப்பெல்லாம் நம்பிக்கிட்டு நான் புறமுதுக காட்டிட்டு போறதுக்கு உன் வீட்டில் வேலை செய்யற வேலைக்கார பையன் இல்ல, வட்டிக்கார முருகேசன், தெரியுமில? முருகேசா, உன் காசுக்கு நானாச்சும் பொறுப்புப்ப. எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றப்ப. தயவு செஞ்சு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திடாத தம்பி. உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன். அம்மா, யாரு காலையும் நீ எதுக்குமா விழுகணும்? லைலா, சொன்னது மாதிரியே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டியாண்டி. இப்போ என்னடி பண்றது? அம்மா, நம்ம நாட்டில் கந்து வட்டி கொடுக்கறது சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியும்லம்மா? லைலா, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோமா. முறைப்படி ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு லைசன்ஸ் எடுத்து கோர்ட்டுக்கிட்ட அப்ரூவ்டு வாங்கி எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த முருகேச அண்ணன் மாதிரி கந்து வட்டிக்கு கணக்கு பண்ணி காசு வாங்குறவங்களுக்கெல்லாம் இபிகோ எத்தனையோ சட்டத்தின்படி 6 மாசமோ 1 வருஷமோ ஜெயில் தண்டனை உண்டாமா. இதில் 5 லட்சம் ரூபா ஃபைன் உண்டாம். உனக்கு தெரியுமா? என்னங்கடி ஆத்தாளு மகளே, என்னை ஏமாத்தலான்னு பிளான் பண்ணிட்டீல? ஐயோ முருகேசா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்ப. அவ ஏதோ உளறிக்கிட்டு கிடக்க. உன் காசுக்கு நான் பொறுப்புடா. நீ எதுக்குமா பயந்துட்டு இருக்கிற? உண்மையாவே சட்டத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன். முருகேசனே, இது உங்களுக்கும் தெரியும் தானே? அநியாயமா கந்து வட்டி வாங்கினா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வைக்கலாம். இது ஊருக்கே தெரியுமே, அவருக்கு தெரியாது? அடியே, என்னடி பேசுற? அவன் சும்மாவே நம்ம மேல கோவத்துல இருக்காண்டி. இருக்கட்டும் இருக்கட்டுமா, பணம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கலைன்னா கோபம் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சும் நம்ம கிட்ட வந்து மல்லு கட்டுறது எந்த விதத்துல நியாயம்? அத முதல்ல சொல்லு பாப்போம். ஏய், என்ன லந்த குடுக்குறியா? நான் யாருன்னு தெரியும்ல? நீங்க யாரா வேணா இருங்க, எவரா வேணா இருங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? என் கையில என்ன இருக்கு தெரியுமா? விஷ பாட்டில். இதை எங்க அம்மா குடிச்சிட்டு செத்து போயிடுச்சுன்னா எங்க அம்மாவோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஃபைன் கட்டணும். தெரியுமா உங்களுக்கு? நான் எதுக்கடி விஷத்தை குடிக்கணும்? என்னம்மா இப்படி பேசுற? நைட்டு ஃபுல்லா நீ தானே இந்த விஷ பாட்டில் எடுத்து கையில வச்சுக்கிட்டு வட்டிக்கார வந்து கேட்டா நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவேன், அப்படியே இல்லைன்னா தூக்குல தொங்கிடுவேன், இல்ல மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திப்பேன்னு கண்டதையும் உளறிக்கிட்டு இருந்த. அப்படி ஏதாவது ஒண்ணு நிஜமாயிடுச்சுன்னா அதுக்கு அவர் தானே பதில் சொல்லணும். லைலா, பயப்படாத. நான் ஒன்றும் இந்த மருந்தை உன் வாயில ஊத்தி கொன்ற மாட்டேன். முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்கணும்ல. நம்ம கையில காசு இல்லையே, என்ன பண்ணி தொலைகிறது? ஏதாவது ஒன்று பண்ணினாதாம்மா உண்டு. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணு. என்னடி பண்ண போற? அண்ணே, வட்டி பணத்தை கொடுத்துடலான்னு நாங்களும் முயற்சி பண்ணதான் செஞ்சோம். ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் உடனே வரல. அதுக்காக நாங்க என்ன உங்களை ஏமாத்திட்டு ஊரை விட்டு காலி பண்ணி அப்ப போறோம்? மாசம் மாசம் வட்டி பணத்தை கரெக்டா கொடுக்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க பாட்டுக்கு மன உளைச்சல் பண்ணி எங்க அம்மாவை கொலை பண்ணிடாதீங்க. பின்னாடி பாதிப்பு உங்களுக்கு தான். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன பங்கசக்கா, அன்னைக்கு உன் மகளை விட்டு பெரிய இவலாட்டமா பேச வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்ல பேசுறியா? உன் மகளுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் யாருன்னு தெரியும்ல? எடுத்து சொல்லி காசை ஒழுங்கா கொடுக்க சொல்லிடு, இல்ல நான் யாருங்கிறத காட்ட வேண்டியது வரும். எட்டி, இங்கிட்டு வா முதல்ல. என்ன பேசிக்கிட்டு தெரியற? அந்த பையன் என்ன மாதிரி பண்ணி புடிச்சுனா என்னடி பண்றது? நீ ஏமா பயப்படுற? இப்பெல்லாம் சட்டத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஹைகோர்ட் வரைக்கும் நம்ம கதை செல்லும். அது தெரியுமா உனக்கு? இல்ல அம்மா, அவர் வட்டிக்கு விடுறதே தப்பு, இதுல அதிக வட்டிக்கு விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா அதுக்காக இவர் கண்ணா பின்னான்னு வந்து கத்தி அசிங்கப்படுத்துவாரா? இதுக்கெல்லாம் நம்ம சலைச்ச இல்லைன்னு அவருக்கு காட்டணுமா? சும்மா பயந்துகிட்டே இருந்தா எப்படி? திடீர்னு என்னத்தையாவது குடிச்சிட்டு நீ செத்து போயிட்டீன்னா அதுக்கு காரணம் அவர் தானே. அப்புறம் அதுக்கு அவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். என்ன முருகேசனே, நான் சரியா தானே பேசுறேன்? நானும் போனா போகுது பொம்பளையாச்சேன்னு பொறுமையா இருந்தா ஆத்தாளு மகளும் என்னையவே போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியல்லடி. உங்களுக்கு இருக்குடி, எண்ணி 2 நாள்ல உங்களுக்கு கொடுத்த மொத்த பணத்தையும் வசூல் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்டி. என்ன லெவல்ல என்ன ரேஞ்சில் என்ன நடத்தி நான் பண்றேன்னு அப்புறம் பாத்துக்கிடுவான். ஐயா முருகேசா, அம்மா நீ விடுமா, என்ன பண்றாருன்னு பாப்போம். ஐயா, அவ சின்ன புள்ள தெரியாம பேசிட்ட. நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாரு சாமி. நான் எப்படியும் நாளைக்குள்ள ஒரு 2 மாசம் வட்டி பணத்தையும் கொண்டுட்டு வந்து உன் வீட்லயே கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்களை எதுவும் செஞ்சிடாதப்பா, எதுவும் கோவப்படாத சாமி. ஒருத்தர் 2 பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு அவங்களுக்கு எப்படி டாட்டா காட்டலான்னு நீங்க இம்புட்டு யோசிக்கும் போது 1000 பேர்
1000 பேருக்கு வட்டிக்கு காசு கொடுத்துட்டு அதை எப்படி வசூல் பண்ணணும்னு தெரியாமலா நாங்க தெரியுமா? பாருங்கடி, ஆத்தாளு மகளும் என்கிட்ட எப்படி காசை வாங்கினீங்களோ அதே முறையில அதே பாணியில என் வீடு தேடி வந்து காசை எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் பண்ணல. என் பேர் முருகேச இல்லடி. முருகேசா, முருகேசா. அம்முக்கு தும்முக்கு அம்மாள் தும்மா